டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய தடை விதித்து உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கவும் நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தமிழக அரசு செந்தில் பாலாஜி தரப்பில் காரசார வாதம். ஆட்சியில் இல்லாத போதும் செல்வாக்கு மிக்கவராக செந்தில் பாலாஜி திகழ்வதாக தமிழக அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. கர்நாடக அரசு நீர் திறக்க மறுக்கும் நிலையில் அரசு தரப்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய உத்தரவை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநிலத்தின் குடிநீர் தேவை மற்றும் விவசாயிகள் நலன் காக்க அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். கர்நாடகா செல்வது குறித்து முதலமைச்சர் விஜய் முடிவெடுப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக முதல்வர் அனைத்து தரப்பு மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. கண்டிப்பா விரைவில் இதற்கான முடிவுகள் என்னென்ன, லீகல் ஸ்டாண்ட்ல என்ன பண்ண போறோம், மற்ற விஷயங்கள் என்ன பண்ண போறோம் தெரியும். இது ரெண்டு மாநில பிரச்சனைக்கு நம்ம உச்சநீதிமன்றம் மூலமாக தீர்வு. ஏற்கனவே நமக்கு ட்ரிபுனல் நமக்கு இருந்தது. அது பழைய தீர்ப்போடு அது ட்ரிபுனல் கான்ஸ்டிடியூஷன் இல்ல. திரும்ப ட்ரிபுனல் இருந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும். நமக்கு உச்சநீதிமன்றத்தை அணுக முடியும். ஒன்றிய அரசு தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். அது இல்லாமல் மற்றபடி நம்ம சுமூகமா என்ன பண்ணலாம் சொல்லி அனைத்து தரப்பு விஷயத்தையும் முதல்வர் ஆலோசித்து வர்றார். என்ன முடிவுகள் எடுக்கப்படும் விரைவாக இதுல இன்னும் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருக்குது. முதல்வர் தரப்புல இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும். காவிரி நீர்த்திறப்பு விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து KRS அணை அருகே பாஜகவினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டியா மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில அரசிற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்க உத்தரவிடப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் போராட்டம் நடத்தியதன் எதிரொலி KRS அணை பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா மற்றும் மத்திய அரசை கண்டித்து தஞ்சை ஆட்சியர் கூட்டத்தில் விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். குறுவை சம்பா பாதிப்பு காரணமாக டெல்டாவை வறட்சி பகுதியாக அறிவிக்க கோரி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி, கோவை, நெல்லை, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். தவறினால் அபராதம் விதிக்கப்படும். இணையதள நெரிசலை தவிர்க்க இன்றே ரிட்டர்ன் தாக்கல் செய்யுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். பழனி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் 5வது நாளாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை. ஜஸ்டின் மணிகண்டன் பதிந்த பத்திரங்கள் குறித்து
பத்திரப்பதிவு துறையும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளராக பணியாற்றிய காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்யும் பத்திரப்பதிவு துறை ஜஸ்டின் மணிகண்டன் பொறுப்பேற்ற நாள் முதல் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நாள் வரையிலான ஆவணங்களை சரிபார்க்க சிறப்பு தணிக்கை குழு அமைக்கப்பட்டுள்ளது. மே, ஜூலை மாதங்களில் மின்கட்டண வேறுபாடு உள்ள இணைப்புகளை ஆய்வு செய்ய தமிழக மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. ஆய்வு விவரங்களை தினமும் மாலை 5 மணிக்குள் ஆன்லைனில் பதிவேற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியாரை போல் தொலைதூர வழித்தடங்களில் மின் பேருந்துகளை இயக்குவது குறித்து தமிழக போக்குவரத்து துறை பரிசீலித்து வருகிறது. சாத்தியக்கூறு அறிக்கை மும்முரமாக தயாராகும் நிலையில் சென்னையைப் போல பிற மாவட்டங்களிலும் சார்ஜிங் மையங்களை அமைக்க ஆலோசனை என தகவல். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என கோயில் நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் நாட்களில் வரிசையை முறைப்படுத்தவே நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் ஜாமீன் கோரிய மனு மீது திங்கட்கிழமை விசாரணை. தூத்துக்குடி நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. மகாராஷ்டிராவின் பிவண்டியில் கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கியோரை மீட்கும் பணிகளை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். தொடர் மழை காரணமாக செனாப் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் சலால் அணையில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணை பாதுகாப்பை கருதி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் செனாப் ஆற்றின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.